ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம விஜய் காவேரி வந்து கழுத்தில் மாலை போடுற மாதிரி, அதாவது காவேரி கழுத்தில் விஜய் மாலை போடுற மாதிரி ஒரு அப்டேட். அப்புறம் வந்து கோன் வந்து நம்ம காவேரி போட்டு விடுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ப்ரொமோவுமே பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஒரு பிக்கை பாருங்கள், ஜூம் பண்ணி உங்களுக்காக காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஐயோ, விஜயோட காவேரியோட விஜய் அதிகமாக வெக்கப்படுறாரு. ஐயோ, அந்த ஷை மூமெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபுல் கிளாரிட்டியாக கிடைக்காட்டியும் அதுவுமே நான் ஒரு சில எடிட்லாம் பண்ணி தான் உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியும் எந்த அளவுக்கு வெக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு வெக்கப்பா, செம க்யூட்டு. ஸோ க்யூட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே அந்த ஒரு மூஞ்சியை பாருங்களேன், ஒரு ஷை. ஸோ அது ரொம்ப கிளியராகவே தெரியுது. பட் அந்த பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. நமக்கு 2 கண்ணு பத்தாது. இது போதும் எங்களுக்கு, இது போதுமே அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் பாட்டு பாடிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு ஹாப்பி மோடில் இருக்கேன் இந்த அப்டேட் பார்த்ததுமே. ஸோ லாஸ்ட் வீக் நான் ரொம்பவே அப்செட் ஆகிட்டேன். இந்த வீக் வந்து செம்ம ஹாப்பி மோடில் இருக்கேன். பார்க்கலாம், எபிசோட் பார்த்து தான் நம்ம எதாவது டிசைட் பண்ண முடியும். பட் இந்த ப்ரோமோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இந்த ஒரு பிக்கை நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உண்மையிலே அப்படி தானேங்க ஃபீல் ஆகுது. ஸோ காவேரியை விட விஜய் வந்து ரொம்ப ஷை ஆகிற மாதிரி. உடனே கமெண்ட்ஸில் யாரும் என்னை திட்ட வந்துடாதீங்க. நாங்கள் தப்பாக எதுவுமே சொல்ல. அந்த பிக்கை பார்க்கும்போது 2 பேர் அந்த விஜயோட வெக்கம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதான் இங்கே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏதோ தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கமெண்ட்டில் ஒரு சில பேர், எல்லாரையும் நான் சொல்லவில்லை, ஒரு சில பேர் வந்து திட்டுவாங்க. அதுக்காக தான் முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணுறதுக்காக எனக்கு அந்த பிடிச்சிருந்துச்சு, அதை கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பை பை. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.